கல்லூரி பெண்கள், பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பெண்கள், மருத்துவர்கள், டாக்டர்ஸு, ஸ்கூல் டீச்சர்ஸு, இப்படி பெண்களை வந்து குறிவைத்து சோசியல் மீடியாவில் வந்து அவர்களுக்கு அறிமுகமாகிறது, அவங்கள வந்து ஆசை வார்த்தை சொல்லி உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி தனியாக வர வைக்கிறது, அவங்கள கார்களில் கடத்திக்கு வந்து கார்லேயே வந்து ரேப் பண்ணுறது, அப்புறம் பண்ணை வீட்டில் கொண்டு போய் அங்கே வந்து ரேப் பண்ணுறது, ஒரே பெண்ணை வந்து பலர் வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்கிறது, ஒரே பெண்ணை திரும்ப திரும்ப வன்கொடுமை செய்கிறது, இப்படி பல குற்றங்களை செஞ்சுருக்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட லிஸ்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட 275 பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 1100 வீடியோக்களை வந்து இவங்க எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டிலிருந்து இவங்க இந்த வேலையை வந்து செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதே போல் இவர்களால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இவங்களுக்கு வந்து நியாயமாக பார்த்தா மரண தண்டனை தான் வந்து வழங்கணும். எல்லா குற்றம் செய்வதற்கு எல்லா கதவுகளையும் திறந்து வச்சுட்டு அதற்கு பிறகு குற்றம் செஞ்சதற்கு பிறகு அவங்கள தண்டிப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு வேடிக்கையான விஷயம் தான். இன்றைக்கி வந்து ஆபாச வலைதளங்கள் வந்து பெருகி இருக்குது. இன்றைக்கி எல்லார் கையிலையும் வந்து மொபைல் ஃபோன் வந்து இருக்குது. எல்லாருமே ஆபாச வலைதளங்களை ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க. வயதானவர்கள் அதிகமாக ஆக்சஸ் பண்ணுறது நம்ம பார்க்க முடியுது. வயதானவர்கள் சரிங்களா, சின்ன பசங்க மட்டும் கிடையாது, சின்ன பசங்களும் பார்க்குறாங்க. குழந்தைகள்லாம் கூட அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உருவாகிருக்கு. அப்போ இது எதுவுமே தடுக்காமல் சினிமா இன்னொரு பக்கம், சினிமா வந்து பார்த்திங்கன்னா பாடல்களில் வந்து அவ்வளோ ஆபாசம். Q7 நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்ஜே பரணி. உலகம் முழுக்க பலவிதமான சம்பவங்கள், பலவிதமான திருப்பங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் உன் பார்வையில் 1000 அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர் முகமது இஸ்மாயில் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கேள்விக்கும் யதார்த்தமான விஷயங்களில் யதார்த்தமான ஒரு வார்த்தைகள்னாலேயே பதில் கொடுத்துட்டு வராரு. அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சார் வணக்கம். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ பரபரப்பாக பல வருஷங்களுக்கு முன்னாடி பேசப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கி அதுக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதாவது இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து நாடு முழுக்க உலகம் முழுக்க ஒரு பேசக்கூடிய ஒரு பொருளாக வந்திருக்கு. இந்த ஒரு குற்றப்பின்னணியை பற்றி சொல்லுங்களேன். இந்த தீர்ப்பு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு. அதே நேரம் இன்னும் கடுமையான தண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்கணும் குற்றவாளிகளுக்கு. இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஷார்ட்டாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், 2018ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு பெண் வந்து காலேஜ் பெண் போய் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு இது என்ன விஷயம் அப்படிங்கிறத காவல்துறை விசாரிக்கும் போது ஒரு பெரிய திடுக்கிடும் பல உண்மைகள் வந்து வெளியே வருது. 9 குற்றவாளிகள், மொத்தம் 9 பேரில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட வேலையே என்ன அப்படின்னா, பெண்களை வந்து குறிப்பாக வந்து கல்லூரி பெண்கள், பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பெண்கள், மருத்துவர்கள், டாக்டர்ஸு, ஸ்கூல் டீச்சர்ஸு, இப்படி பெண்களை வந்து குறிவைத்து சோசியல் மீடியாவில் வந்து அவர்களுக்கு அறிமுகமாகிறது, அவங்கள வந்து ஆசை வார்த்தை சொல்லி உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி தனியாக வர வைக்கிறது, அவங்கள கார்களில் கடத்திக்கு வந்து கார்லேயே வந்து ரேப் பண்ணுறது, அப்புறம் பண்ணை வீட்டில் கொண்டு போய் அங்கே வந்து ரேப் பண்ணுறது, ஒரே பெண்ணை வந்து பலர் வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்கிறது, ஒரே பெண்ணை திரும்ப திரும்ப வன்கொடுமை செய்கிறது, இப்படி பல குற்றங்களை செஞ்சுருக்கிறாங்க. அந்த குற்றங்களை வந்து வீடியோவாக எடுத்து பணம் கேட்டு மிரட்டுறது, திரும்பவும் வந்து பாலியல் இச்சைகளுக்கு வந்து அவர்களை பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட வந்து இப்போ அதாவது இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் 8 பேர் வந்து சாட்சி அளிச்சிருக்கிறாங்க. அப்படின்னாலும் கூட இதில் பாதிக்கப்பட்ட பெண்களோட லிஸ்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட 275 பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 1100 வீடியோக்களை வந்து இவங்க எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டிலிருந்து இவங்க இந்த வேலையை வந்து செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதே போல் இவர்களால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து தற்கொலை செய்து கொண்டார். அது வந்து ரொம்ப லேட்டராக தான் இந்த இவங்க மேலே கம்ப்ளைண்ட்லாம் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. அப்படிங்கிற மாதிரி பல மிக மோசமான குற்றங்களை இந்த குற்றவாளிகள் செஞ்சுருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து நியாயமாக பார்த்தா மரண தண்டனை தான் வந்து வழங்கணும். இது மாதிரியான ஆயுள் தண்டனை, இந்த 20 ஆண்டுகள் தண்டனை, சாகும் வரை ஆயுள் தண்டனை, இதெல்லாம் வந்து பல வழக்குகள் நம்ம பார்த்துருக்குறோம். குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குறது அப்படிங்கிறது வேறு, இந்த தப்புகளை தடுக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது மிக கடுமையான தண்டனை, தூக்கு தண்டனை, மரண தண்டனை விதித்தாச்சா இது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முதல் கட்டமாக நான் பதிவு செய்கிறேன். ஓகே சார், இப்போது தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் குற்றங்கள் குறையும்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த தண்டனை வந்து போதாது அப்படிங்கிற மாதிரி தான் பல தரப்புலேருந்து விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு. இந்த ஒரு தண்டனை பட்டியலை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுது? இல்லை இதை விட என்ன கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாமோன்னு ஃபீல் ஆகும்ல நமக்கு? அதாவது எப்போவுமே குற்றங்களுக்கு வந்து தண்டனை வழங்குவது அப்படிங்கிறது அந்த குற்றவாளிகளுக்கான தண்டனையாக இருக்கணும், அந்த குடும்பத்தினருக்கான தண்டனையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பல வழக்குகளில் நீதிமன்றங்கள் சொல்லியிருக்கு, மனித உரிமை ஆர்வலர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த 20 பேரை வந்து இந்த 9 பேரை வந்து 20 ஆண்டுகளாக சிறையில் அடைச்சி
அவங்களுக்கு வந்து அரசாங்க செலவுலேயே பாதுகாப்பு, அரசாங்க செலவுலேயே வந்து அவர்களுக்கு உணவு, இருப்பிடம் எல்லாமே இப்போ கவர்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 85 லட்ச ரூபா நிவாரணமும் வந்து அரசு தான் வழங்கணுங்கிற மாதிரி அந்த தீர்ப்பில் நம்ம பார்க்க முடியுது முதல் கட்டமாக. அப்போ வந்து என்னென்னா, குற்றவாளிகளுக்கான ஒரு பக்கம் இது தண்டனை அப்படின்னாலும் கூட, இந்த குற்றவாளிகளோட குடும்பத்தினர் ஒருவேளை அவர்கள் வந்து இந்த குற்றங்களை பற்றி தெரியாதவர்களாக இருக்கலாம், அல்லது வந்து பசங்க ரொம்ப நல்ல பையனுங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிட்டு இருக்கலாம். அந்த குற்றங்கள் வெளியே வந்ததுக்கு பிறகு தான் அவங்களுக்கு இப்படி ஒரு அதிர்ச்சி வந்து இந்த மாதிரி செஞ்சாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும். இப்போ அந்த குற்றவாளிகளே கூட அதை தான் அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க, எங்களுக்கு வந்து நிறையா பொறுப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து என்னென்னா, அந்த குற்றங்கள் வந்து கடுமையாக்கப்படணும் ஒன்று. அதே போல் இது மாதிரியான குற்றங்களுக்கு வந்து மரண தண்டனை மாதிரி நம்ம இந்த அரேபியாவில் பார்க்குற மாதிரி ஒரு கடுமையான தண்டனை வழங்கப்படணும். பட் அது மட்டும் குற்றங்களை வந்து தடுக்காது. இப்போ எல்லா குற்றம் செய்வதற்கு எல்லா கதவுகளையும் திறந்து வச்சுட்டு அதற்கு பிறகு குற்றம் செஞ்சதற்கு பிறகு அவங்கள தண்டிப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு வேடிக்கையான விஷயம்தான். இப்போ இங்கே வந்து குற்றம் செய்வதற்கான கதவுகள் வந்து நிறைய எல்லாமே திறந்துருக்கு. இன்றைக்கி வந்து ஆபாச வலைதளங்கள் வந்து பெருகி இருக்குது. இன்றைக்கி எல்லார் கையிலையும் வந்து மொபைல் ஃபோன் வந்து இருக்குது. எல்லாருமே ஆபாச வலைதளங்களை ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க. வயதானவர்கள் அதிகமாக ஆக்சஸ் பண்ணுறது நம்ம பார்க்க முடியுது. வயதானவர்கள் சரிங்களா, சின்ன பசங்க மட்டும் கிடையாது, சின்ன பசங்களும் பார்க்குறாங்க. குழந்தைகள்லாம் கூட அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உருவாகிருக்கு. அப்போ இது எதுவுமே தடுக்காமல் சினிமா இன்னொரு பக்கம், சினிமா வந்து பார்த்திங்கன்னா பாடல்களில் வந்து அவ்வளோ ஆபாசம், பாடல் வரிகளில் ஆபாசம், காட்சிகளில் ஆபாசம் சொல்லப்போனால் ஆமாம், இவ்வளவு எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டு குற்றங்களுக்கு வந்து அது வந்து கடுமையான தண்டனை கொடுத்தா அது குறைஞ்சிடும் அப்படிங்கிறதும் வந்து ஒரு ஏமாற்று வேலை தான் சார். அதாவது என்னென்னா, இப்போது புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடு, மது அருந்துவது உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்க்ளைமர் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மாதிரியான காட்சிகளையும் பதிவு செஞ்சு அதை நமக்கு வந்து மக்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறது என்னென்னா, ஒரு படத்தில் வந்து மது குடிப்பார், ஆனால் கீழே வந்து மது குடிப்பது உடல் நலத்துக்கு கேடுன்னு டிஸ்கிரிப்ஷன் வரும். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவும் எல்லா விதமான ஆபாசங்களையும் திறந்து வச்சுட்டு இது எல்லா வழிகளையும் திறந்து வச்சுக்கிட்டு தண்டனை கொடுப்பதும் கிட்டத்தட்ட இதுவும் அது ஒன்று தான். அப்போ இதுக்கு வந்து அர்த்தமே இல்லையே சார். அப்போது வலைத்தளங்களை வந்து ரொம்ப கடுமையான வகையில் கண்காணித்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது நான் இல்லை. வலைதளம் மட்டும் இல்லைங்க, மொத்த கட்டமைப்பே ஸ்ட்ரக்சரே அப்படி தான் இருக்குது. ரஜினி சொல்கிற மாதிரி சிஸ்டமே அப்படி தான் இருக்குது சரிங்களா. இந்த ஒரு குற்றவாளிகள் மட்டும் கிடையாது. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள் நியூஸை. நம்ம நியூஸில் பார்க்குறோம் எத்தனை கள்ளக்காதல் கொலைகள், குழந்தைகளை வந்து கொல்ற ஒரு இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைய வந்து அம்மாவே வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, கள்ளக்காதலனுக்காக வேண்டி கொலை செஞ்சதை நம்ம பார்க்குறோம் அசாம் மாநிலத்தில் நினைக்கிறேன். அப்போ இது வந்து இந்த ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது. இப்போ இந்த சம்பவத்தில் வந்து அந்த பெண்கள் உயிரிழப்புங்கிறது ஒரே ஒரு உயிரிழப்பு தான். ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டதாக சொல்கிறாங்க. மற்றபடி எல்லாமே பாலியல் வன்கொடுமைகள் தான் நடந்திருக்கு. எத்தனை உயிரிழப்புகள் ஏற்படுது. எதுவுமே தெரியாத ஒரு கணவர், அவருக்கு எதுவுமே தெரியாது, அப்பாவே அவரை வந்து கள்ளக்காதலுக்காக கொலை பண்ணுறது, குழந்தைகளை வந்து கொலை பண்ணுறது, பெண்களை வந்து இப்போ இவங்க வந்து பாலியல் வன்முறை பண்ணிவிட்டு அவங்க விட்டுருக்குறாங்க. பல பெண்கள் வந்து என்ன செய்வாங்க, கொல்லப்படுவாங்க, கொடூரமான முறையில் கொல்லப்படுறது. இதெல்லாம் டெய்லி வந்து நடந்துட்டு தான் இருக்குது, தினந்தோறும் நடக்குது. அப்புறம் வந்து ஒரு பெண்ணை வந்து காதலிக்கிறதாக சொல்கிறது, பெண் ஏற்றுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணை வந்து கொலை பண்ணுறது, இதெல்லாம் வந்து தினந்தோறும் செய்திகளாக இருக்குது. அப்போ என்னென்னா, ஒட்டுமொத்த அந்த சிஸ்டமே அப்படி தான் இருக்குது. சிஸ்டத்தை மாற்றாமல் இந்த குற்றங்களுக்கு வந்து தண்டனை கொடுப்பதுனாலையோ அல்லது இந்த மாதிரி ஒரு பெயரளவிலான தண்டனை கொடுப்பதுனாலையோ எந்த பிரயோஜனம் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக சார். இப்போது இந்த வழக்கில் குற்றவாளிகள் பட்டியலில் சேர்க்கப்பட்ட அத்தனை பேரும் வயதினுடைய அடிப்படையை பாருங்கள், குடும்பத்தை வந்து பார்க்க வேண்டிய கடமை பொறுப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த புத்தி இருந்திருக்கணும்ல சார்? இல்லை, அதுதான். அதாவதுங்க, மனிதன் எல்லோருமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தவறு செய்கிறவன் தான். சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கிற வரைக்கும் நல்லவன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலான்னு வைங்களேன். பட் இவங்க வந்து கொடூர குற்றவாளிகள் தான். இவங்க செஞ்ச குற்றத்தினுடைய அந்த அதாவது ஏதோ சந்தர்ப்பம் கிடைச்சனால அவங்க ஒரு தப்பு செய்யலை. அவங்க திட்டம் போட்டு அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக, அதாவது வந்து அந்த குற்றத்தை ரசித்து வந்து செஞ்சுருக்கிறாங்க. மிக கொடூரமான குற்றவாளிகள்னு வைங்களேன். இவங்களுக்கு வந்து குடும்பம் அது இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் வேறு யாருக்குமே நம்ம தண்டனையை கொடுக்க முடியாது. இப்போ எல்லாத்துக்குமே குடும்பம் இருக்க தான் செய்யும். அப்போ இவ்வளவு குற்றங்களை செய்யும்போது அவங்களுக்கு எங்கே போச்சு அந்த குடும்பத்தினுடைய ஞாபகம் வந்து இல்லாமல் தானே செஞ்சுருக்கிறாங்க. இப்போ அதனால் இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். ஓகே சார். இப்போது இழப்பீட்டு தொகை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த குற்றவாளிகளும் வந்துட்டு அவங்களுடைய தரப்பில் எங்களுக்கு இந்த மாதிரி சலுகைகள் வேணும், அந்த மாதிரி சலுகைகள் வேணும் அப்படின்ட்டுலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அதுதான் சொல்கிறேனே, இது வந்து இந்த தண்டனையே வந்து போதுமானதாக தண்டனை இல்லை. பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடு வர்றது ஓகே, அது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்.
அது அவங்களுக்கு ஆறுதலான விஷயம். ஏன்னா ஒரு பெண் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 275 பெண்கள்னு சொல்லப்படுது பாதிக்கப்பட்டவங்க. ஆனால் ஒரே ஒரு பெண் 18 வயதான ஒரு பெண் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்னு சொல்லப்படுது. அவங்க தான் போய் முதல் முறையாக கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அவங்க பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னும் வந்து இந்த 275ங்கிறது இன்னும் 1000 பெண்களாக அது மாறி இருக்கும். அப்போ இது இந்த குற்றத்துக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப்பே இல்லாமல் இது போயிருக்கும். அதனால் அந்த குறிப்பாக அந்த முதல் முறையாக கம்ப்ளைண்ட் பண்ண அந்த பெண்ணுக்கு வந்து, ஏன்னா அந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை நம்ம வெளிப்படுத்தக்கூடாது நிச்சயம். அதனால் அந்த பெண்ணுக்கு வந்து அரசாங்கம் கண்டறிஞ்சு அவங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான அவர்களை வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய உதவிகளை செய்யணும். சரி சார், இப்போ இன்னொரு கேள்வி, இது கேட்கலாமா என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இந்த சம்பவம் வந்து வெளியில் வந்திருக்கு. அப்போ எதிர்காலத்தில் இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருச்சுன்னு குற்றவாளிகள் தரப்புல இருந்து ஏதாவது அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வரலாம். இந்த மாதிரி நம்ம பல விஷயங்களை பார்த்துருக்கோம், நடந்திருக்கு. அப்போ இந்த பெண்ணுக்கும் நம்ம வந்து பாதுகாப்புங்கிறது எந்த அளவுக்கு அரசாங்கம் கொடுக்கணும்? நம்ம அரசாங்கம் பாதுகாப்பும் கொடுக்கணும். நம்ம வந்து அவங்களுக்கு ஊக்கத்தொகை அந்த மாதிரி அவங்கள கொடுக்கறது இல்லாமல் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பும் கொடுக்கணும். ஏன்னா 9 ஏற்கனவே இந்த வழக்கில் நம்ம சில விஷயங்களை முன்னாடி பார்த்தோம். அதாவது கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு பெண்ணினுடைய உறவினர்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து அந்த பெண்ணுக்கும் அச்சுறுத்தல் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 20 ஆண்டுகள் அவங்க சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் போது அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பெண் தான் காரணம் அப்படிங்கிறதுனால அந்த பெண்ணுக்கு அச்சுறுத்தல்கள் இருக்கத்தான் செய்யும். அரசாங்கம் வந்து உரிய பாதுகாப்பை வந்து கொடுக்கணும். அப்படி ஏதாவது அச்சுறுத்தல் உளவுத்துறை வந்து தீவிரமாக கண்காணிக்கணும். ஏதாவது அச்சுறுத்தல் இருப்பது போல தெரிஞ்சு அதை வந்து முளையிலே கிள்ளி எறியணும். நிச்சயமா சார். இப்போ அதே மாதிரி இந்த ஒரு தண்டனைக்கு தான் நாங்கள் 7-8 வருஷமாக காத்துட்டு இருந்தோன்னு நெட்டிசன்கள் வந்து சரமாரியாக கேள்விகள் கேட்குறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அப்போ அதுலேயே தெரியுது இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை போதாது அப்படின்ட்டு. எந்த மாதிரியான தண்டனைகள் இன்னும் சட்டங்களில் திருத்தம் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, சட்ட திருத்தங்களை வந்து சட்ட வல்லுநர்கள் தான் வந்து செய்யணும். இது மாதிரி தண்டனைக்கு மரண தண்டனை வழங்கணும். மரண தண்டனை வந்து இப்போ நம்ம ரேர் கேஸுக்கு தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிர்பயா வழக்கில் வந்து கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். எனவே இந்த மாதிரியான வழக்குகளில் அந்த குற்றத்தினுடைய தன்மைன்னு ஒன்று இருக்குது. ஒரு குற்றம் வந்து கொலை அப்படின்னா அந்த கொலையிலே பல தன்மைகள்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஒரு மருத்துவர் தவறாக சிகிச்சை பண்ணி ஒரு உயிரை கொல்றதும் ஒரு கொலையில் தான் வரும். அதே நேரம் வந்து ஆதாயத்திற்காக கொலை செய்கிறது, இப்படி பல ஒரு குற்றத்தை வந்து ஒரு கொலை அப்படின்னா அந்த கொலை வந்து ஒரே மாதிரி சட்டம் வந்து பார்க்காது. இப்போ வந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கு அப்படின்னா அதை வந்து ஒரு கொலை வழக்காக அரசாங்கம் பார்க்காது. அது வந்து நாட்டினுடைய பாதுகாப்பு, இப்படி பல விஷயங்களை பார்க்கும். அதே மாதிரி இந்த குற்றத்தினுடைய தன்மையை பொறுத்து மிக கடுமையான தண்டனை இவங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தால் தான் இன்றைக்கி வந்து அது இந்தியாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கும். தண்டனை வழங்கிய நீதிபதியும் ஒரு பெண் தான். எனவே வந்து இவங்க நிச்சயமாக அப்பீலுக்கு போவாங்க. அப்பீல்லையாவது வந்து இந்த தண்டனை வந்து அதிகரிக்கப்பட்டு மரண தண்டனை வழங்கணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஓகே சார், இப்போ அதே தான் இப்போது ஒரு சமூக வலைதளவாசி ஒருத்தர் கேட்டிருக்காரு, இவங்களுக்கு வந்து பரோல் எதுவும் விட்டாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களையெல்லாம் மறுபடியும் ஏதாவது வந்து ப்ரெஷர் கொடுத்து வழக்கை வாபஸ் வாங்கலாம், அந்த மாதிரி எல்லாம் அதில் வந்துடுது என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுக்கு பரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைன்னு நினைக்கிறீங்களா? பரோல்லாம் வந்து கொடுப்பாங்க. எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் பரோல் வந்து கொடுக்க தான் செய்வாங்க. சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்குது. அதனால் அதெல்லாம் வந்து தடுக்க முடியாது. ஏன்னா 20 ஆண்டுகள் தான் தண்டனை கொடுத்துருக்குறாங்க. மரண தண்டனை ஒன்று கொடுக்கறது இல்லை. அதனால் பரோல்லாம் கொடுக்க தான் செய்வாங்க. இப்போது எதிர்காலத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள், குறிப்பாக பாலியல் வன்கொடுமைங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்னும் அதிக கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு சோசியல் மீடியாவில் வந்து இப்போ முதல்லாம் வந்து பெண்கள் தங்களுடைய முகத்தை வந்து வெளியில் காட்டுவாங்க, குழந்தைகளுடைய ஃபோட்டோஸ்லாம் போடுவாங்க. அப்போ வந்து அதை வந்து மறைப்பது வந்து பழமைவாதமாக பார்க்கப்பட்டது. பெண்களுடைய புகைப்படத்தை மறைச்சா வந்து அவங்கள கிண்டல் செய்கிறது, அது மாதிரி பார்க்கப்பட்டது. இன்றைக்கி காவல்துறையே வந்து சொல்கிறாங்க, நீங்கள் அப்படி ஃபோட்டோவை போடாதீங்க, உங்களுடைய பர்சனல் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. எனவே இந்த தீமை வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. சோசியல் மீடியா வந்து பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகு மிகப்பெரிய பொருட்செலவில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, யூடியூப், இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பட்ஜெட்டில் அவன் வந்து கண்டுபிடிச்சி நமக்கு எளிதாகி வச்சுருக்கிறான். அதை வந்து நல்ல விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இன்றைக்கி நிறையா பேர் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துகிறாங்க. அதே போல் எல்லா வலைதளங்களையும் பயன்படுத்துகிறாங்க. அதே போல் எஜுகேஷன் பர்பஸ்க்காக பயன்படுத்தலாம். விளாக்ஸு இன்றைக்கி சுற்றுலா தலங்களை பற்றி நம்ம போடலாம், ஃபுட்டு வீடியோ போடலாம், நியூஸ் போடலாம். நியூஸில் எவ்வளோ விஷயம் நம்ம சொல்கிறோம். ஆனால் இவங்க எதற்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா
தங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிக்கிறதுக்கு என்ன வழியோ அதுக்கு தான் இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்துறது. இன்பாக்ஸில் போய் வந்து கமெண்ட் பண்ணுறது. முதல்ல வந்து என்னென்னா இந்த இன்பாக்ஸில் போய் வந்து தெரியாத நபர்கள்ட்ட போய் பேசுகிறது வந்து ஸ்டாப் பண்ணணும். குறிப்பாக இளைஞர்கள் வந்து இப்போ பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி இந்த தெரியாதவர்கள்ட்ட போய் வந்து சோஷியல் மீடியாவில் பழகிறது. இப்போ இங்கிருந்தால் நிறைய குற்றங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிறது நம்ம பார்க்க முடியுது. இப்போ என்னோட கேள்வியே அதுதான் சார். இப்போது ஒரு தப்பு நடந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு பேசுறதுக்கு பதிலாக சமூக வலைத்தள நுகர்வோர் அப்படிங்கிறது ஒரு கன்சூமர் நான் இருக்கேன் அப்படின்னா எந்த அளவுக்குலாம் ஒரு இது பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்குவோம் சார், எந்த அளவுக்குலாம் ரொம்ப சுதாரிப்போட விழிப்புணர்வோடு நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்க? அதான் பெண்கள் வந்து சமூக வலைதளங்களை பயன்படுத்துறதுல தப்பு கிடையாது. அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி எஜுகேஷன் பர்பஸ்க்காகவோ அல்லது வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்காக அதை பயன்படுத்தலாம். அல்லது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள், இன்றைக்கி வந்து நம்ம ப்ரொஃபைலில் லாக் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அப்போ நம்ம ஒரு க்ளோஸ்டு சர்க்கிளில் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். தேவையில்லாமல் அதை பயன்படுத்துறது, அதன் மூலமாக அன்னோன் பெர்சன்ஸ் வந்து இது பண்ணாங்கன்னா அவங்க கூட பேசுறது, இதுதான் வந்து மெயின் காரணமாக இருக்குது. அதை தவிர்த்துக்கிட்டாங்கன்னாவே ஒரு 50% குற்றம் குறைஞ்சிரும். அதாவது காவல்துறையில் வந்து ஏற்கனவே வழக்குகள் நிறைய விசாரிக்க முடியாமல் வந்து திணறிட்டு இருக்கிறாங்க. நீதிமன்றங்களில் வழக்குகள் கோடிக்கணக்கான வழக்குகள் இருக்குது. இதில் வந்து நம்ம தான் வந்து சேஃபாக இருந்துக்கணும். நம்ம வந்து தப்பு செஞ்சு போட்டு அல்லது ஏமாந்துட்டு நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. எத்தனை வழக்குகள் அவங்களால பார்க்க முடியும்? அவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இதில் வந்து சமூக வலைதளங்களில் பாருங்கள் ஃப்ராடு வேறு நிறைய நடக்குது. உங்களுடைய பணம் பறிப்பு அது ஒரு சைடில் போயிட்டுருக்கு. எனவே வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் காவல்துறை சொல்கிறக்கூடிய 2 விஷயம் என்னென்னா, உங்களை சமூக வலைதளங்களில் 2 விதமாக ஏமாற்றுவாங்க. ஒன்று உங்களை ஆசை காட்டி ஏமாற்றுவாங்க. உங்களுக்கு வந்து யாராவது ஆசை காட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவனமாக இருங்க. உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பளத்தில் உங்களுக்கு வேலை இருக்குது அல்லது வந்து உங்களுக்கு 1 லட்ச ரூபா பரிசு விழுந்திருக்கு, இந்த மாதிரி டைப்பில் ஏமாத்துறது. 2வது பயமுறுத்தி ஏமாத்துறது. உங்களோட அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆக போகுது, உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கனெக்ஷன் இபி கனெக்ஷன் கட் ஆக போகுதுன்னெலாம் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? பேங்க் அக்கௌண்ட் வந்து முடக்க போகிறோம், உடனே வெரிஃபை பண்ணல, இந்த லிங்கை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள், இல்லைனா வந்து உங்களுடைய இது சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இதாயிரும். இப்படி பயமுறுத்தி ஏமாத்துறது. இந்த உங்களை பயமுறுத்துகிற மாதிரியான மெசேஜ் வந்தாலும், உங்களை ஆசை காட்டுவது மாதிரி மெசேஜ் வந்தாலும் அது 90% உங்களை ஏமாத்துறதுக்கு தான். அதில் வந்து இளைஞர்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கும். நிச்சயமா சார். ஏன்னா இந்த கேள்வி கேட்டது எதுக்காகனா, இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்குங்கிறதே சமூக வலைத்தளத்தில் கணக்கு தொடங்கி தான் பெண்களை வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு இழுத்திருக்காங்க. ஸோ இவ்வளோ ஒரு விழிப்புணர்வோடு இருந்து இவ்வளோ நடந்திருக்கு. அப்போது உலக நாடுகள் முழுக்க இந்த மாதிரி சமூக வலைத்தள கணக்குக்குன்னு இந்தந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் தான் கணக்கு தொடங்கப்படும் தொடங்க முடியும்னு ஏதாவது கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ரொம்ப நீங்கள் நல்ல கேள்வி. இன்றைக்கி வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முன்னாடி இப்போ வரைக்கும் நம்ம ஒரு கணக்கு தொடங்குறோம்னா நம்ம ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுப்போம். அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபே அவங்க கேட்கறது இல்லை. புரியுதுங்களா? ப்ரூஃபே கேட்கறது இல்லை. அதுக்கு பிறகு கணக்கெலாம் தொடங்கிட்டு ஒரு 5 வருஷம் கழித்து இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து ஸ்கூலில் ஒன்று கொடுத்துருப்போம், ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் ஒன்று இருக்கும். நிறைய பேருக்கு அப்படி இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துருவாங்க, கொடுத்து அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து வெரிஃபிகேஷன் சொல்லி ஐடி ப்ரூஃபை வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வந்து ஐடி ப்ரூஃபில் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும். இப்போ இவங்க வாங்கும்போதே வந்து கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடியோடைய இவங்க வந்து அஃபீஷியலாக வந்து வாங்கி அதை கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய குற்றங்களை குறைக்கலாம். இப்போ வந்து திடீர்னு வெரிஃபிகேஷன் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம ஃபேஸ் ரெகக்னைசேஷன் பண்ணுறாங்க. நம்ம வீடியோவில் வந்து ஃபேஸை ரெகக்னைஸ் பண்ணால் தான் அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகும். இதெல்லாம் வந்து முன்னாடியே அவங்க செய்யலாம். அஃபீஷியலான ஃபோன் நம்பர், அஃபீஷியல் இமெயில் ஐடி, கவர்மெண்ட் இஷ்யூடு டேட்டா இது சர்டிஃபிகேட்டு, அது மாதிரி ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன், இன்னும் சொல்லப்போனால் அவங்க கைரேகை கண்விழிகள்லாம் கூட வாங்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ் ரெகக்னேஷன்லேயே அந்த கண்விழிகள்லாம் அவங்க வாங்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் பண்ணி தான் ஒரு அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான ரூல்ஸை கொண்டு வரணும். கவர்மெண்ட்டும் அவங்கள வந்து அதுக்கான புஷ் பண்ணணும். தமிழ்நாட்டினுடைய கோவை மாவட்டத்தும் பொள்ளாச்சியில் நடந்த இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கை பற்றியும் யதார்த்தமாக பதில் கொடுத்தாரு ஊடகவியலாளர் முகமது இஸ்மாயில் அவர்கள். அவருக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லிக்கிட்டு உங்ககிட்டையும் உங்களுக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். ஆர்ஜே பரணி. மறுபடியும் வேறு ஒரு தொகுப்பில் சந்திக்கலாம். வணக்கம்.